ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி ரைஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் பிரியாணிக்கு தேவையான பட்டை, அந்த இலை, மசாலா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆனியன் கொஞ்சம் நம்ம இது பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுறாங்க. அப்புறம் பச்சை மிளகா, லைட்டாக சால்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கினா வதக்கிறது சீக்கிரமாக குயிக் ஆகணும்னு நம்ம வதக்குறோம். அடுத்தது நம்ம டொமேட்டோ, தக்காளியை போட்டு நல்லா நறுக்கி போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கிறோம். அப்புறம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இன்னும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் மேக்கர் அதையும் நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு இது போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரிஞ்சி ரைஸ்க்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலா நம்ம ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, சில்லி மசாலா இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேர்ட் கொஞ்சோண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வதக்கி நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம எத்தனை கிளாஸ் அரிசி போடுறோமோ அதை விட கொஞ்சம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி மாதிரி நம்ம எத்தனை கிளாஸ்க்கு அரிசி போடுறோமோ அத்தனை கிளாஸ்க்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓகே நல்லா டம்மு போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம அதை கிண்டி விட்டுட்டு நம்ம மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு டம்மு போட்டுடலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வெஜ் ரைஸ் செய்வோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் செஞ்சது பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.